வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வறுவல். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வறுவல் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சேனைக்கிழங்கு டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, சேனைக்கிழங்கு 1/4 கிலோ. இது நிறைய பேர் கருணைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிடிக்கருணை கிடையாது, இந்த எலிஃபண்ட் ஃபுட் யாம்னு சொல்லுவாங்களா அந்த கிழங்கு. ஒரு துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் அரைக்கிறதுக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா கரம் மசாலாலாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எது இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சேனைக்கிழங்க சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன சைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இதை தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நம்ம சேனைக்கிழங்க உள்ளே சேர்த்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகணும். அதனால் நம்ம குக் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு வந்து நம்ம தோல் உரிக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து கையில் அரிக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. சேனைக்கிழங்கு வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் அரிக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நீங்கள் கையில் தடவிட்டு நீங்கள் நறுக்குனீங்க அப்படின்னா எதுவுமே செய்யாது. சாப்பிட்றப்ப நான் வந்து சிலருக்கு சேனைக்கிழங்கு வந்து சாப்பிட்டா தொண்டை அரிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒன்றும் செய்யாது. அதனால் இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தோம்ல, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சிடட்டும். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே கொடுத்தா கூட குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணி. இப்போ நான் இதில் உள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ உள்ளே சேர்த்துட்டு இப்போ திருப்பி இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இது நல்லா குக்காக இருக்கணும். இப்போ திருப்பி இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். நம்ம வந்து இப்படி கொதிக்க வச்சுட்டு திருப்பி நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து சாப்பிட்டாலும் எந்த அரிப்புத்தன்மையுமே இருக்காது. இப்போ திருப்பி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ குக் ஆயிடுச்சு அப்படின்றத. ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லேசாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் ஆகணும். ஒரு 3/4 வாசியாவது அது குக் ஆகிருக்கணும்.
இப்போ இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். அந்த மாதிரி லேசாக நம்ம கரண்டியை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி உடையணும். அப்போ தான் இது குக் ஆகிருக்கு. இப்போ இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த கிழங்கு வந்து லேசாக ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பவுலை கீழே வச்சுட்டு நான் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்ட போகிறேன். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இந்த கிழங்கு லேசாக ஆறட்டும். நீங்கள் ஒரு கிச்சன் டவல் இருந்தது அப்படின்னா அந்த கிழங்கை வந்து லேசாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறப்போ அது ரொம்பவே எண்ணெய் குடிக்காது, இல்லைனா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் இதை வந்து ஒரு டவலில் வந்து நம்ம லேசாக சேர்த்து தொடச்சி எடுத்துடலாம். அதில் டவலில் நீங்கள் காய போட்டிங்க அப்படின்னா டவல்லே வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். அதில் லேசாக டவல் வச்சு ஒத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ஈரம்லாம் போயிடும். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கிறிஸ்பாகட்டும், அது வரைக்கும் இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, டக்குன்னு தீஞ்சிடும். லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இதில் வந்து தண்ணி பதம் இல்லை அப்படின்னா இது எண்ணெய் கொஞ்சம் கூட இது எண்ணெய் உரியாது. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கிழங்கையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் ரெண்டு சைடும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறத இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம திருப்பி இதை ஆட் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நான் மீதம் உள்ளதை இதே மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு இப்போ நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிடலாம், மசாலா அரைச்சிடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் விட வேண்டாம். அந்த தேங்காய்க்கு தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சிடலாம், தேங்காய் சோம்பு சேர்த்து. இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். தக்காளி நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சேனைக்கிழங்கு வந்து அவிக்கிறப்ப உப்பு சேர்த்ததுனால அதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேனைக்கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உப்பு பத்தலை அப்படின்னா இதில் வந்து அதுக்கும் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடும். நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிருக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும் தக்காளி. இப்போ இதில் நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மசாலா சேர்த்துடலாம். நீங்கள் இதில் பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இது ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் சோம்பு சேர்த்துடலாம். இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். லாஸ்ட்டாக இதில் தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த தேங்காய் கலர்லாம் மாறட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ நமக்கு சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சுட சுட நமக்கு வறுவல் ரெடி. இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடைய இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பினிட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ண அந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.